ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. எதுக்காக என்ன பார்த்தீங்கன்னா, நம்முடைய விஜய் அவருடைய மனசுலேருந்து நம்முடைய மல்லியை தூக்கி எரிஞ்சதுக்காகவும் அது போக சரியாக தப்பா அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தை விசாரிக்காத நம்முடைய மல்லியை அடிக்க கை வாங்கினதுனால தாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்த நம்முடைய வெண்பா உடனே நம்முடைய விஜய் கிட்ட போயிட்டு முறைச்சி பார்க்குறாங்க. என்ன வெண்பா, எதுக்காக என்னை அப்படி பார்க்குற அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஏடாடா நீங்கள் எதுக்காக மல்லியம்மா அடிக்க கை வாங்கினீங்க, அவங்க எதுக்காக அந்த ஆஃபீஸ்க்கு போனாங்கன்றது தெரியுமா, ஏதாவது விசாரிச்சிங்களா, எது இருந்தாலும் உங்களுடைய அக்கா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பிக்கிட்டு மல்லியம்மா மேலே கோவப்படுறது கொஞ்சம் கூட சரியில்லை. அதுக்கு மல்லியம்மா அங்கே போனதுக்கான காரணம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வெண்பாவுக்கு பார்த்தீங்கன்னா, டாடா நான் எப்போ நீங்கள் இருந்தீங்களானா பிரச்சனை இல்லை காசுக்கு, ஆனால் மல்லியம்மா காசுக்கு என்ன பண்ணுவாங்க, எப்போ பாரு இந்த வீட்டில் அத்தை மல்லியம்மா கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதுபோக அவங்கக்கிட்ட இருந்த காசெல்லாம் பிடிங்கிட்டாங்க. அதனால தான் என்னுடைய ஃப்ரெண்டோட அம்மா கிட்ட சொல்லி அவங்க கம்பெனியில் வேலை வாங்கி தர சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் மல்லியம்மா அந்த இடத்துக்கு இன்டர்வியூக்காக போயிருந்தாங்க. அது இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகிட்டு உங்ககிட்ட ஸ்வீட் எடுத்துகிட்டு கொடுத்து அதுக்கப்புறம் வேலை கிடைச்ச விஷயத்தை சொல்லலான்னு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது வரைக்குள்ளே கோவப்பட்டு மல்லியம்மா அடிக்கிறதுக்கு கை வாங்கி மனசுலேருந்து தூக்கி போட்டுவிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால மல்லியம்மா ரொம்பவே மனசு உடஞ்சி அழுதுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரஞ்சிதா கேட்டுறாங்க, என்ன இந்த வெண்பா இப்படி கவுத்து விட்டாலே விஜய் கண்டிப்பாக நம்ம மேலே கோவப்படுவாரே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம விஜய் அந்த ரெண்டு பெருச்சால் மாரி கோவம் படுறது இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் கிட்ட நம்ம வெண்பா ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்க, மல்லியம்மா கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்முடைய விஜயம் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சரி வெண்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளும் அவசரப்பட்டோம், அக்கா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மல்லிகிட்ட இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கக்கூடாது. அவளுக்கு கம்பெனியை பற்றி தான் என்ன தெரியும், இந்த டெண்டரோட அமௌண்ட்டை பற்றி தான் என்ன தெரியும், அவனா ஆஃபீஸ்க்கு வந்திருக்கா அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அப்புறம் நம்ம தான் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்முடைய மல்லிகிட்ட போயிட்டு நம்முடைய விஜய் மன்னிப்பு கேட்க போறாருங்க. ஏன்னா எது இருந்தாலும் கண்மூடித்தனமாக நம்பிடக்கூடாதுங்க. யார் என்ன சொன்னாலும் அப்படி நம்பிட்டா அதோட விளைவே வேற மாதிரி இருக்குங்க. அதுதாங்க நம்முடைய மல்லியோட வாழ்க்கையிலே நடந்துட்டு இருக்கு. நம்முடைய விஜய் எல்லா விஷயத்துலையுமே தான் அக்கா சொல்றதா ரைட்டு அப்படின்ற மாதிரி நடந்துகிட்டு இருக்காருங்க. அது கொஞ்சம் கூட சரியில்லை. எல்லாமே தீரா விசாரிச்சு செய்கிறது தான் நல்லதுங்க. நம்முடைய மல்லி யாருக்கு எந்த ஒரு துரோகம் நினைக்க மாட்டாங்க அப்படின்றது நம்மளுடைய விஜய்க்கு தெரிஞ்சிருச்சுமே ஏன் இப்படி கோவப்பட்டு நம்முடைய மல்லியோட மனசை தொடர்ந்து புண்படுத்திட்டு இருக்காங்க தெரியல. இந்த நேரத்தில் நம்ம அன்னபூர்ணியம்மா எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல. நம்ம அன்னபூர்ணியம்மா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய மல்லியை விஜய் அடிக்க கை வாங்குற வரைக்கும் விட்டு இருக்க மாட்டாங்க. அப்போவே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வீட்டில் இல்லாத நேரத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிரச்சனை நடந்தனால இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக விட மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்கள பழி வாங்கி தீருவாங்க. நம்முடைய பொண்ணை கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ ஒரு எபிசோடில் இதான் நடக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.